அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. ஒரு 5 நிமிஷம் பேசுமாறு வேண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம்ங்கிறதுனால நம்ம ஜும்மாவில் ஓதின இந்த சப்ஜெக்டிலேயே சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அது பொதுவாக மார்க்க விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் அந்த விஷயத்தை நாம் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு கூடுதலாக அவதானிக்கப்பட்ட விஷயங்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவதானிக்கக்கூடிய விஷயங்கள் பெனிக் அட்டாக். பெனிக் அட்டாக் என்று சொல்கிறது என்னென்றால், ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அல்லது டிப்ரெஷன் இருக்கும்போது அதை சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கிட்ட அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி குறைவாகும் போது, ஏண்டா பிரச்சனைங்கிறது பிரச்சனையை வச்சு அளவு தீர்மானிக்கிறதில்ல, ஆளை வச்சு தான் அளவு தீர்மானிக்கிறது. ஒரு பிரச்சனை எனக்கு நார்மலாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும், விளங்கிட்டா. அப்போ அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளுடைய மனநிலையை வச்சு பெனிக் அட்டாக்ங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த பெனிக் அட்டாக் வர நேரம், பெனிக் அட்டாக்ங்கிறது என்னென்னா, தலைக்கடு பிடிக்கும், ஷோல்டரில் பெயின் இருக்கும், ஒரு கால் கை அப்படியே வழக்கம் இல்லாத மாதிரி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும், மூச்சு எடுக்க கஷ்டமாக இருந்து இனி சீவம் போகுதுங்கிற மாதிரி மூச்சு அப்படியே நின்று போகும், அப்படி இருக்கும். கோபம் கடுமையாக வரும், நெஞ்சில், ஷோல்டரில், நெக்கில் எல்லாம் சரியான பெயின் இருக்கும். இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணால் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்கும். இஜி நார்மலாக இருக்கும், பிளட் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும், எல்லாம் நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பெனிக் அட்டாக்னு சொல்கிறது. இப்போ இந்த பெனிக் அட்டாக் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்டா டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திருப்திக்கு மருந்து கொடுக்க சூழ்நிலையாக போகுது. ஒரு விட்டமின்ஸ் டேப்லெட் வழங்கிட்டா, கொம்பனா பெனோடோல் மாதிரி ஒன்று, ஒரு விட்டமின்ஸ் டேப்லெட் அதை கொடுக்குற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆக்களுக்கும் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு டாக்டரில் நம்பிக்கை இருக்கும், அவர்கிட்ட போய் மருந்து எடுத்தால் எனக்கு சரியாகும்னு போவாங்க. மருந்து எடுத்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்பாங்க, ஆனால் அந்த பிரச்சனை திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இது பெனிக் அட்டாக்னு சொல்கிறோம். அப்போ இந்த பெனிக் அட்டாக்கு உண்மையிலேயே அவங்கக்கிட்ட நோய்க்குரிய சிம்டம்ஸ் இருக்குது, ஆனால் நோய்க்குரிய காரணம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நோய்க்குரிய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் என்று சொல்லி கொடுக்குறது இல்லை, என்ன செய்கிறாங்க, அவர் என்ன செய்கிறாரு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார், பிள்ளைகள் என்ன செய்யுது என்று சொல்கிறது. ஆகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் என்னென்னா, இந்த டாக்டர் போன உடனேயே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது, என்ன சின்ன விஷயம் சரியாயிடும், வாங்கிட்டா. ப்ரெஷர் கூட இருக்கும், உடனே அட்மிட் பண்ணுற கேஸாக தான் இருக்கும். அவர் பார்த்துட்டேன் நார்மல், ப்ரெஷர்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், இதை மட்டும் போடுங்க, இந்த மாத்திரையை போடுங்க, சும்மா ஒன்றும் இல்லை சரியாயிடும் என்கிறது. இது டாக்டர்மார் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங். ஆனால் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பிஸாகிப்பாங்க. பிள்ளை என்ன செய்யுது, அவர் என்ன செய்கிறாரா, வெளிநாட்டிலையா, எதுக்கு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் வர சொல்லுங்க, உங்களோட இருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே போங்களேன்ன்ற. அவருக்கு தெரியுது பிரச்சனை அதுதான் அப்படின்ட்டு. பிள்ளைங்களால் பிரச்சனைண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உள்ள பிள்ளைகள் இவ்வளோ படித்ததே பெரிய விஷயம், சந்தோஷப்பட்டுட்டு போங்கன்றார். இப்படி தெரியாமல் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க. அதுக்கும் அடங்கலாட்டி நீ அவங்க அதில் அதுக்குண்டே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கிட்ட என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. இப்போ இதிலேருந்து நழுவி விழுகிற கேஸ் என்னென்னா, மந்திரவாதிக்கிட்ட ஓடுறது வாங்கிட்டா. இதிலேருந்து நழுவி விழுகிற என்னென்னா, சில டாக்டர் மாதிரி என்ன செய்வாங்கண்டா, உங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் இல்லைன்றார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற, தலையடிக்க நார்மலாக இருக்குது. இப்போ பொதுவாக இந்த தலைவலிங்கிறது மிக்ரைனுடைய தலைவலியும் இந்த பெனிக் அட்டாக்குடைய தலைவலியும் 2-3 சிம்டம்ஸ் இன்னும் சரியாக இருக்கும். மிக்ரைனுக்கு தலைவலி இருக்கும் அப்படின்டா, தலைவலி வார நேரம் வாந்தி வார ஃபீலிங் வருதான்னு கேட்பான். ஓ வருது அப்படின்றான். வெளிச்சம் பிடிக்காமல் இருட்டு தான் பிடிக்குதா அப்படின்னா, வெளிச்சம் பிடிக்குது இல்லைன்றான். சத்தங்கள் பிடிக்காமல் இருக்குதான்னு கேட்பாங்க. ஓ டிச்சல் அடிக்கும், பிள்ளைகள் சத்தம் போட்டாலே ஓங்குறத்தால அடிக்கணும் போல இருக்குது அப்படிம்பா. இது மைக்ரைனுக்குரிய தலைவலிக்குரிய சிம்டம்ஸ். இதே சிம்டம்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் என்ன செய்யும்,
இந்த இந்த பெனிக்கேட்டர்களையும் என்ன செய்யும் வெறும். அப்போ அவங்க மெக்ரைனுக்கு டெப்லெட்டை கொடுப்பாங்க, அதுக்கும் கேட்கலாட்டி அடுத்த கட்டம் என்ன, நீங்கள் எதுக்கு ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்களேன், ஒரு கவுன்சிலிங் எடுங்களேன் அப்படிமா. இதில் நம்பிக்கை இல்லை, என்ன கவுன்சிலிங் என்ன ஒன்றும் இல்லாட்டி நீ ஏதோ ஆரோ சூனியம் பிச்சுட்டானு நம்ம அங்கால என்ன செய்கிறது போகிறது, போய் ஓதி பார்க்குறது, தேசிக்கா வெட்டுறது, மந்திரிக்கிறது, இந்த வேலைகள்கிட்ட மக்கள் போகிறாங்க. இப்படி வேலைகள்கிட்ட மக்கள் போக போக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் தற்காலிக சுகம் கிடைக்கும். அதை சொல்கிறது டெலூஷன்ண்டா 100% ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை 110% இருக்கிற மாதிரி நம்புறது தான் டெலூஷன். வாங்கிட்டா அந்த டெலூஷனுக்கு என்ன என்ன அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு, அதில் குணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயங்கர தலைவலி, மருந்துக்கு இல்லைங்க இதில் அசரத்துக்கிட்ட போய் தண்ணி ஊதி அடித்தா தான் சரியாகும் என்று நினச்சிட்டு போகிறேன். அவர் ஒன்று மோதாமல் சுப்புண்டாலும் மருந்தான் சரியாயிடும். வாங்கிட்டா அவர் ஒன்று மோதாட்டியும் அது என்ன செய்யுது சரியாயிடும். அது மாதிரி தான் டாக்டரில் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு டாக்டர் இந்தியாவை சேர்ந்தவர் டாக்டர் சந்திரசேகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் நேர்ச்சியை நேர்ந்து ஒரு நாயின் வாலில் கட்டு நிறைய வரும்ங்கிறார். நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தாயத்து போடுறது, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்து கட்டிக்கிட்டாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தாயத்து கட்டினா அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். இன்றைக்கி அசரத்தே தாயத்து கட்டுற அசரத்து மாதிரி இருக்காங்க ஸ்பெஷலாக. நம்ம என்ன நம்பணும், அதை கட்டினா சரியாகும் அப்படிங்க. எப்படி சரியாகும்ங்கிறோம், நம்பிக்கை வருது அவருக்கு. இப்போ சரியான கேஸ் இருக்குது, நம்ம கட்டி எனக்கு இவ்வளோ நாள் தலைவலி, நான் போய் கட்டினா அதோட சரியாயிட்டு அப்படின்னு சொல்கிறாக்களே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன எப்படி அது அப்படின்னு நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. 94ஆம் ஆண்டுக்கு முன்னே நான் வேற இல்லைங்களா, 94ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நம்ம குர்பான் ஹதீஸுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம். 94ஆம் ஆண்டுக்கு முன்னே நான் பெரிய மந்திரவாதி, ஜின் வாசலாத்து, தாயத்து, தகடு உட்பட்ட மந்திர வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாள். 94ஆம் ஆண்டு அதிலிருந்து அப்படியே விட்டுட்டேன். ஒருத்தர் தேடி கடுமையான தலையடி அசரத்தங்கிறார். அவர் ஒரு மௌலவி தான். அப்போ அந்த மௌலவிட்டு இதுக்கெல்லாம் இதை செய்யக்கூடாப்பா, நான் விட்டுட்டேன்னு சொன்னால் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் தாயத்து கட்டணும், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தாயத்தை போட்டுட்டேன். அடுத்த வாரம் வா அப்படின்ட்டு அடுத்த வாரம் வந்தால் என்னாச்சுன்னு தலையடி அதோட ஃபுல் கிளியராக. இப்போ தாயத்தை கலட்டுன்னு இல்லை வேணாம் இருக்கட்டும், கலட்டுட உனக்கு சொல்லித்தரேன். அப்போ அவனுக்கு ஆசை வந்துடும், ஆஹா நம்மளும் கட்டலாம் அடுத்தவங்களுக்கு. கலட்டு, உள்ளே இருக்கிறத எடு அப்படின்னு உள்ளே இருக்கிறத எடுத்து விரிச்சுப்பார். இதை எடுனா தலைவலி சரியாகும் பாருன்னு எடுத்து அவரே பார்க்க சொல்ல பார்த்துட்டு அப்படியே தேய்ச்சி நிற்கிறான். ஏன்னா அதில் எழுதியிருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா. தலைவலியில் சரியாக போச்சு. இது டெலூஷனுங்கிறது, அந்த நம்பிக்கை அதான் அந்த டெலூஷனுங்கிறது. இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. வீட்டில் பிரச்சனை, ஹஸ்பண்டால் பிரச்சனை, ஒய்ஃபால் பிரச்சனை, ஃபெமிலியால் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது கிளியர் ஆகாமல் இந்த தாயத்து, அங்கே தேசிக்கா விட்டுறது, மந்திரிக்கிறது, இப்படி இருக்கிற பணம் இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும். பணம் குறைஞ்சி அங்கால கொட்டை என்ன நடக்கும்னு சொன்னால் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டு தான் இருக்கும். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி போன வாரம் ஒருத்தர் ரொம்ப வசதி இல்லாத ஒருத்தர் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வரார். அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு அந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஸ்கிசோப்ரினியான்னு சொல்கிறது. உளப்பிளவு நோய் அப்படின்ற தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிசோப்ரினியா எப்படி வரும்னா ஃபெமிலியிலேருந்து வரும், பெரும்பாலும் ஃபெமிலியிலேருந்து வரும். யாருக்காவது சாதாரணமாக வரும். 5 நிமிஷத்தோட கூட எடுத்துட்டனோ சரி கொஞ்சம் முடிச்சிடுறேன். அப்போ இந்த ஸ்கிசோப்ரினியோட சிம்டம்ஸ் என்னென்னா ஹலுசினேஷன். கண்ணுக்கு உருவம் தெரியும், ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும், கட்டியில் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும், ரூமில் ஒரு ஆள் மூலையில் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது விஷுவல் ஹலுசினேஷன்னு சொல்கிறது. அடுத்தது ஆடிட்டரி ஹலுசினேஷன் அப்படிங்கிறோம். ஆடிட்டரி ஹலுசினேஷன் காதில் சத்தம் கேட்கும், யாரோ பேசுவாங்க, யாரோ கதைப்பாங்க, இதை சொல்கிறது. இந்த பிரச்சனை இருக்கிற ஆட்கள் மற்ற விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு ஜப்பில் இருப்பார், ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருப்பார், அவர் வேலையை கரெக்டாக செய்வார், பிஸ்னஸ் சரியாக டிரைவிங் பண்ணுவார், ஃபேமிலியை பார்த்துக்குவார், கடையெல்லாம் கணக்கு பார்ப்பார், சல்லியெல்லாம் காசெல்லாம் சரியாக கணக்கு பார்த்து மிச்சம் கொடுப்பார், எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் அவர் என்ன செஞ்சிருப்பார், தூக்கம் குறைவாக இருக்கும். ஸ்கிசோப்ரினியோட சிம்டம்ஸில் தூக்கம் இல்லாமல் இருக்கும்.
தனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. தன்னையே பற்றி மற்றவங்க பேசுகிறாங்கங்கிற ஒரு தோட்ஸ் வருது. 4 பேர் பேசிட்டுன்னா என்னை பற்றி ஏன் பேசுகிறாங்க? சில நேரம் இது ரொம்ப சிவியரானா நியூஸ் போகும் இல்லை, ரேடியோவில், டிவியில், அதை கூட என்னை பற்றி தான் நடக்குது அப்படின்ற, என்னை பற்றி தான் போகுதுன்றோம். பக்கத்து வீட்டில் என்னை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்றோம், என்னை வாட்ச் பண்ணுறாங்கன்றோம். இது இன்னும் சிவியரான என்னங்கண்டா, கமரா பிக் பண்ணிக்காங்க, என்னை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்குள்ள மெமோரி சிப் கொண்டு வச்சுட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க சூசைட் தாட்ஸுக்கு போகும். தன்னை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ட்ரெஸ் மாற்றக்கூடாது, முடியாது. ரூமில் கதவை போட்டுட்டு ட்ரெஸ் மாற்றினாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா கேமரா ஃபிட் பண்ணி நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஓவராகும். இந்த பொண்ணோட விஷயம் என்னென்னா, தனக்கு உருவம் தெரியுது, இந்த உருவம் தெரியுது. இந்த விஷயத்தை இன்னும் டாக்டர்கிட்ட கொண்டு போகவே இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறமா என்ன சந்திக்கிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அப்போ அந்த 2 வருஷம் என்னென்ன பண்ணின்னு லிஸ்ட்டு சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. ஒரு காணி அவங்களுக்கு இருக்கிற ஒரு சொத்தை வித்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் ரொம்ப வசதி இல்லாத கூலி வேலை செய்யக்கூடிய தகப்பன ஒரு அசரத்து 40 நாள் டெய்லி உங்கள் வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதணும். ஒரு நாளைக்கு 1500 ரூபா கொடுத்திருக்கிறார் பிள்ளைக்கு. ஒரு நாளைக்கு 1500 கொடுத்திருக்கிறார். இன்னொரு அதுவும் சரி வரல. இன்னொரு குரூப் வந்துன்னு நாங்கள் 8 பேர் இருக்கிறோம், 8 பேர் வரணும். 3 ஷைத்தான் உங்கள் பிள்ளைக்குள்ளே இறங்கி இருக்குது. அந்த ஷைத்தானை நாங்கள் வீட்டை வந்து தான் அதை என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும். அவங்க வர்றண்டா அக்கௌண்ட்டுக்கு 20,000 ரூபா ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் போடுங்க. அப்போ மீதி எவ்வளோ போட்டிருக்கிறார். இப்படியே வருஷ கணக்கில் இந்த மந்திரவாதிகளை கொடுத்து, மௌலிமார்களை கொடுத்து, ஓதி கொடுத்து, இந்த வேலை செஞ்சுக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கலை. அப்போ அது என்ன செய்யுது, இன்னும் சிவியராக. இப்போ உருவம் கூட பிறத்தேன். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் டெலூஷன் சொன்னேன். இந்த டெலூஷன் என்னென்னா, இந்த மந்திரவாதியெல்லாம் மந்திரிச்சு தாயத்தை போட்டு அன்றைக்கெல்லாம் நெருப்பு வச்சு எல்லாம் கிளியர் இருந்தால் அன்றைக்கு புள்ள எனக்கு ஏதோ ஒன்று உருவம் ஒன்று இறங்கிட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். ஏன்னா ஸ்கிசோப்ரினியோட சிம்டம்ஸ் அப்படித்தான். எனக்குள்ளே இருந்த ஒரு சக்தி வெளியான மாதிரி இருக்குமா, எனக்குள்ள ஒரு சக்தி வந்திருந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை அப்படி சொல்லியிருக்கு. அவங்க என்ன நம்பிக்கையில் என்கிட்ட வந்தாங்கன்னா, நானும் ஒரு கடந்த காலத்தில் ஜின் வைத்தியராச்சேன், அதை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. வந்து என்னட்ட கதை சொல்கிறாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க, எல்லாம் வெளியாக்கியாச்சுன்னு இன்னும் 20,000 ரூபா வேண்டி எடுத்துகிட்டு 40,000 ரூபா போய்த்தாங்க. ஒரு வாரத்தில் திரும்ப பிள்ளைக்கு என்ன செய்யுது, திடீரென்று வருது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மீன் சாப்பிட்டீங்களா, பிலால் சாப்பிட்டீங்களா? அதான் வந்துட்டு. ஏதாவது அவங்களும் ஒன்று சொல்லுவாங்க, இவங்களுக்கும் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையிலேயே பாவம் இந்த மக்கள். அவங்க எந்த நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு காசு செலவழிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நோயாளி குணமாகாமல் இருந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தியுமா, உங்களுக்கு பேய், பிசாசி, ஜின்னு எதுவுமே இல்லை, நீங்கள் வீணாக காசை போட்டு கொட்டுறீங்க. இதுக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கொண்டு வாங்க. இதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், தொடர்ந்து மாத்திரை எடுக்கணும். நாள் போனதால் பெரும்பாலும் 2 வருஷம் கண்டினியூவாக அவங்க டேப்லெட் பாவிச்சா அதை குணமடையலாம். மூளையில் இருக்கிற டோபமைன் ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆனதால் தான் அது ஏற்படுறது. அந்த ஹோமோனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அதனால தான் அந்த ஹோமோன் என்ன செய்யமாண்டா, பௌர்ணமி டேட் தான், பௌர்ணமி, ஃபுல் மூனில் நிலவோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும்போது அந்த ஹோமோன் நல்லா இன்பேலன்ஸ் ஆகிடும். அந்த நீங்கள் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த நிலவு காலங்களில் ஒரு சிலருக்கு வருத்தமோ கூடும். அதை சொல்கிறது லுனட்டிக் பேஷன்னு சொல்லுவாங்க. லுனட்டிக் பேஷன்டா வெள்ளைக்காரன் நிலவை லூனான்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருந்தான். நிலவை லூனாண்டு வணங்கிட்டு இருந்தான். அந்த ஃபுல் மூனுக்கு நோய் வர்றதுனால அந்த நோயாளிக்கு லுனட்டிக் பேஷன், நிலவு தாக்கிய மனிதன், அந்த பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ கண்டுபிடிச்சி அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, லுனட்டிக் பேஷன்லாம் கிடையாது, அந்த நாளையில் இவங்களுக்கு ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆகுது, அதுதான் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு கண்டினியூவாக மருந்து கொடுத்தா கிளியராகும். அப்போ உண்மையிலேயே நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மூட நம்பிக்கை விட்டுட்டு இதுக்கு மருந்துகளை பாவிக்கணும். பெனிக்கேட்டருக்கு வந்தால் ஒரு கவுன்சிலிங் இருக்கும். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை சரியாக்கணும். அதை ஜும்மாவில் சொன்ன மாதிரி பிரச்சனையை நாமளே கிளியர் பண்ணலாம். அதாவது பிரச்சனை இல்லாமல் இயலாது. அதாவது ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு நீங்கள் அகராதியில் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான். பிரச்சனை சரியாக இயலாது. பிரச்சனை உள்ளுக்கு இல்லை, வெளியில். உள்ளுக்கு இருக்கிறது நோய், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. வழங்கிட்டா உள்ளுக்கு இருக்கிற நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. வெளியில் இருக்கிறது ட்ரீட்மெண்ட் செய்யலாமா? அவருக்கு பிரச்சனை, நான் மருந்து குடிக்கலாமா?
அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் இருக்கிறது, அதுக்கு மேனேஜ்மெண்ட் தான், முகாமித்துவம் செய்யும். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குற விஷயம் என்ன, அதை இஸ்லாம் எப்படி சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லித்தாங்க, அதை அணுகணும். தேவைப்பட்ட உரிய ஆளுக்கிட்ட மருந்து எடுக்கும், அதுக்கு அந்த துறை சார்ந்த டாக்டர்கிட்ட ஒரு ஆளுக்கிட்ட போய் நம்ம மருந்து எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், வெளியில் வரலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார்.